வணக்கம். ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் லியோனல் மெஸ்ஸி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜூன் 24, 1987 அர்ஜென்டினால இருக்கிற ரொசாரியோ அப்படின்ற பிளேஸ்ல இவர் பிறக்கிறார். இவருடைய அப்பா பெயர் ஜார்ஜ் மெஸ்ஸி, அம்மா பேர் சிலியா மரியா. இவருக்கு 2 அண்ணன், ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் எல்லாமே கிரிக்கெட், கபடி எல்லாம் அதிகமாக விளையாடுவோமோ அதே மாதிரி அர்ஜென்டினால எல்லா சின்ன பசங்களும் சேர்ந்து இந்த ஃபுட்பால் விளையாடுறதா ஒரு பழக்கமாக இருந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது இவருடைய சின்ன வயசுலேயே இவருக்கு பால் கொடுத்து விளையாட வைக்கிறாங்க. இவருடைய 4 வயசுல இவர் விளையாடுறதா அவங்க அப்பா, அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே பாக்குறாங்க. இவர் ரொம்ப சூப்பரா விளையாடுறாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் ஒரு கிளப்ல ஜாயின் பண்றாங்க. அந்த கிளப் பேர் நியூவெல்ஸ் ஓல்ட் பாய் கிளப். அதுக்கப்புறமா அவரோட 5 வயசுல இவர் நிறைய மேட்ச் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த கிளப்புக்காக சின்ன சின்ன மேட்ச்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. $500 சம்பாதிக்கிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் இன்கம் அதுதான். இவரோட 9 வயசுல இவர் ஜூனியர் மேட்ச் விளையாடும் போது இவரோட டீம்ல இருக்கிற எல்லாருமே இவரை விட பெரியவங்களாவே இருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஆப்போனன்ட் எல்லாருமே மெஸ்ஸி கிட்ட மட்டும் பால் போயிடவே கூடாது, அவர்கிட்ட பால் போயிடுச்சுன்னா அந்த பாலை திரும்ப நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு 9 வயசுலயே அந்த அளவுக்கு ஃபுட்பால் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ 9 வயசுல இவர் ஜூனியர் மேட்ச் எல்லாம் விளையாடுறதுனால இவருக்கு கொஞ்சம் ஃபேன்ஸுமே இருந்தாங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது இவரோட 11வது வயசுல இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலையும் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு ஹார்மோன் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இனிமே இவரால் வளரவே முடியாது. அதாவது 11 வயசுல இவர் எப்படி இருக்காரோ அந்த வளர்ச்சி தான் இவரோட லைஃப் லாங் இருக்கும், இவரால் வளரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் பாக்குறாங்க. அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து கண்டிப்பா வளருவாருன்னு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே சொல்லல. அவங்க அப்பா அம்மாவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட பையனுக்கு ஃபுட்பால்ல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு, அதுக்கு அவன் ஹைட்டா இருக்கணும், சரி ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு $800 இருந்து $1500 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் கரன்சி படி பார்த்தோம்னா 70,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் செலவாகும். இவரும் ரொம்ப ரிச் ஃபேமிலி கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ட்ரை பண்றாங்க. அவங்களால ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு தான் அதை பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அந்த நியூவெல்ஸ் ஓல்ட் பாய் கிளப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாங்க பாத்துக்கிறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுமே பண்றாங்க. பட் அவங்களாலுமே அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இவருடைய மேட்ச் பார்த்து ஒரு ஃபேன் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பெயின்ல இருக்கிற கார்லஸ் அப்படின்றவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதாவது மெஸ்ஸி அப்படின்ற ஒரு சின்ன பையன் இங்க இருக்காரு, சூப்பரா ஃபுட்பால் விளையாடுவாரு, இந்த மாதிரி அவருக்கு ஹார்மோன் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, உங்களால முடிஞ்சா அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதை பார்த்த கார்லஸ் அர்ஜென்டினாக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறமா இவருடைய மேட்ச் ஒன்று பாக்குறாரு. அந்த மேட்ச்ல மெஸ்ஸி சூப்பரா விளையாடுறாரு. இதை பார்த்த கார்லஸ் என்ன பண்றாருன்னா மெஸ்ஸியோட அப்பா கிட்ட போயிட்டு உங்க பையனுக்கான எல்லா மருத்துவ செலவுமே நாங்களே பாத்துக்கிறோம், ஆனா இனிமே உங்க பையன் அர்ஜென்டினா கிளப்புக்காக விளையாடக்கூடாது, ஸ்பெயினுக்கு அங்க இருக்க கிளப்புக்காக தான் விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவும் சரி பரவாயில்ல விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் எழுதிடுறாங்க. அடுத்தது இவர் ஃபேமிலி எல்லாருமே ஸ்பெயினுக்கு போறாங்க. இப்ப கார்லஸ் இவரை ஸ்பெயினுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா கார்லஸ்க்குமே ஹெட் இருப்பாருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னா இவரை பார்த்துட்டு மெஸ்ஸியை பார்த்துட்டு என்ன இந்த பையன் இவ்வளவு குட்டியா இருக்கா, இவனை போய் கூட்டிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்லஸ் திட்டுறாரு. ஆனா கார்லஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இந்த பையன் ரொம்ப சூப்பரா மேட்ச் விளையாடா, இவனோட மேட்சை நானே பார்த்தேன், கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முழு மனசு இல்லாம சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வச்சு ட்ரையும் பண்றாங்க. ஸ்பெயின்ல இருக்கிற பார்சிலோனா யூத் கிளப் லா மெஸ்ஸியா அப்படின்ற கிளப்புக்காக தான் இவரு அதுக்கப்புறமா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது அந்த கிளப்ல இவரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கிளப்ல இவர் கூட சேர்ந்து விளையாடுற பசங்க எல்லாருமே இவரை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. குள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், ஃபுட்பால் விளையாடுறதுக்கு தானே வந்திருக்கோம், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லா விளையாடிக்கிட்டே இருக்காரு. விளையாடி முடிச்சுட்டு இவர் ஹாஸ்டல் போவாரு. ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் போடணும் வான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. ஆல்ரெடி விளையாடினதுனால தொடை ஃபுல்லா வலிக்கும். அந்த தொடையிலே மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் வலி கூட அவ்வளவு வலிக்கல, மத்தவங்க என்ன குள்ளன்னு சொல்லும் போதுதான் எனக்கு அவ்வளவு வலிச்சுது, என்னை யாருமே இத்தோட குள்ளன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் நான் அதுக்கப்புறமா எல்லா மேட்சும் விளையாட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. 11 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவருடைய 16 வயசுல இவருக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. என்ன இந்த பசங்க எல்லாருமே நம்ம குள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம எதுக்காக விளையாடணும், பேசாம நம்ம நாட்டுக்கே போயிடலாம், அர்ஜென்டினாக்கே போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து ரொம்ப கஷ்டத்துல இந்த அர்ஜென்டினா போலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடுவாரு. அப்படி இவர் கிளம்பும் போது இவரோட கோச் என்ன சொல்றாருன்னா உனக்கு 2 வாய்ப்பு இருக்கு, ஒண்ணு இவங்க சொல்றது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நீ விளையாடுறது, அப்படி இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புறது, கண்டிப்பா நீ இங்க இருந்து போயிட்டுனா உன்னோட வாழ்க்கையில நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல கோச் இவ்வளவு சொல்றாரே நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு அதையும் சகிச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கிறார் மெஸ்ஸி.
இது வரைக்கும் இந்த கிளப் மேட்ச்லாம் விளையாடிட்டு இருந்தாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட போறாரு. 2005 ஆகஸ்ட் 17 இவரு விளையாடுறாரு. ஆனா கேம் ஸ்டார்ட் ஆகி 43 செகண்ட்ஸ்லேயே இவருக்கு ரெட் கார்டு கொடுத்துடுறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மேட்ச்ல ஒரு பையன் இவருடைய டிஷர்ட் பிடிச்சி இழுத்துருவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, கோவத்துல அவரை இடிச்சிடுவாரு. அதனால இவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பையன் என்ன ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச்லேயே ரெட் கார்டு வாங்கிட்டான், அவ்வளவுதான் இவனோட கெரியரே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வர எல்லா மேட்ச்லயுமே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் சூப்பரா இருந்துச்சு. இவரோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரே ஒரு சீசன்ல 1217 கோடி சம்பாதிக்கிறாரு. 2016ல கோப்பா அமெரிக்கா ஒரு மேட்ச் கண்டக்ட் பண்றாங்க. அந்த மேட்ச்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஃபைனல்ஸ்க்கு கோல் அடிக்கணும். அந்த கோல் மெஸ்ஸி விட்டுறாரு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, என்னால தானே என்னோட டீம் தோத்துச்சு, ஸோ இனிமே நான் ஃபுட்பாலே விளையாட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்றாரு. ஆனா அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இல்ல நீங்க மறுபடியும் விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் இல்ல நான் விளையாடல, என்னால தானே என்னோட டீம் தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அர்ஜென்டினா பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல உங்க ஃபேன்ஸ்க்காக நீங்க விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ அமெரிக்காவுக்கு பிரசிடென்டா அந்த ஒபாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபுட்பால் அப்படின்றது ஒரு டீம் மேட்ச் தானே, இதுல உங்களாலதான் டீம் தோத்துச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்க ஃபேன்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவர் விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே நான் என்னோட ஃபேன்ஸ்க்காக விளையாடுறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விளையாடவும் ஸ்டார்ட் பண்றாரு. வாழ்க்கையில குள்ளமா இருக்கேன்னு மத்தவங்க சொல்லி அதெல்லாமே சகிச்சுக்கிட்டு வந்த மெஸ்ஸி இப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருக்காரு. இவருக்கு 2012ல கின்னஸ் ரெக்கார்டுமே வந்திருக்கு. மேக்சிமம் ஒரு வருஷத்துல மேக்சிமம் கோல் அடிச்சிருக்கான அவார்ட். இவர் டோட்டலா 91 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. 91 கோல்ஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு எப்போ இருந்துச்சு அப்படின்னா 1972 முல்லர் அப்படின்றவர் இந்த ரெக்கார்டு வச்சிருந்தாரு. ஸோ 85 கோல்ஸ் அடிச்சுதான் அந்த ரெக்கார்ட்ல அவர் பிளேஸ் ஆகி இருந்தாரு. 1972ல வாங்கின ஒரு ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு 2012ல மெஸ்ஸியால தான் முடிஞ்சிச்சு. இதுல இருந்தே 91 கோல்ஸ் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அது மட்டும் இல்லாம மெஸ்ஸி எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்பால் பிளேயர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. மெஸ்ஸியை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ரொனால்டோவை தெரிஞ்சிருக்கும். இப்ப எப்படி நம்ம தளபதி அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறோமோ அதே மாதிரி மெஸ்ஸி ரொனால்டோ சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொனால்டோ என்ன பண்றாருன்னா, அவருடைய பையன் கிட்ட ஃபுட்பால்ல நீ என்ன ஃபாலோ பண்ணாத, மெஸ்ஸியா ஃபாலோ பண்ண, அவர் தான் பெர்ஃபெக்டான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பிளேயரே இவரை பாராட்டுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அர்ஜென்டினால மெஸ்ஸி அப்படின்ற பேரையே பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மெஸ்ஸிக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு. மெஸ்ஸியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட குழந்தைகளுக்கு மெஸ்ஸின்னு பேர் வச்சா அர்ஜென்டினால இருக்கிற பாதி பேரோட பேர் மெஸ்ஸியா தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸியோட பேரை பேன் பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினா. இதுல இருந்தே மெஸ்ஸிக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கையில நீ குள்ளமா இருக்க, கருப்பா இருக்க, குண்டா இருக்க, ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட திறமை எதுவோ அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் சக்சஸ் ஆவீங்க. முயற்சி திருவினையாகும். வாழ்க வளமுடன்.